தண்ணீரும் கண்ணீருமாக தன் வாழ்வோடு போராடும் கடல் விவசாயி மீனவன். கடலையே தன் தாயாக போற்றி கடலின் அத்தனை குணங்களையும் அறிந்து அதனோடு தன் வாழ்க்கையையும் பகிர்ந்து கொண்டு நித்தம் நித்தம் செத்துப் பிழைக்கும் மீனவர்களின் வாழ்க்கை போராட்டம் மிக்கது. நாம் அறிந்திராத அதிசயங்கள் நிறைந்தது. திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்பது பழமொழி. ஆனால் இவர்கள் நித்தம் நித்தம் திரைகடல் ஓடி இவர்களின் வாழ்க்கையை கடலில் தேடிக் கொண்டிருப்பவர்கள். இவர்கள் மீன் பிடிக்க செல்லும் எல்லா நாட்களிலும் இவர்கள் மீனோடு திரும்ப வருவார்கள் என்பதும் நிச்சயம் இல்லை. சில சமயம் இவர்களே திரும்பி வருவார்கள் என்பதும் நிச்சயம் இல்லை. மனைவி, மக்கள், உற்றார், உறவு என்று அத்தனையும் பிரிந்து ஒவ்வொரு முறையும் கடலுக்கு செல்லும் போதெல்லாம் திரும்பி வருவோம் என்கிற நிச்சயம் இல்லாத தன்மையோடு இருப்பதுதான் ராமேஸ்வரம் மீனவர்களின் வாழ்க்கை. 2011 நவம்பர் 28 ராமேஸ்வரம். கடலும் கடல் சார்ந்த வாழ்க்கையும். என்றும் போலதான் இந்த நாளிலும் பலரும் மீன்பிடிக்க சென்றார்கள். அப்படி போனவர்களில் வில்சன், பிரசாத், எமர்சன், அகஸ்டஸ், லாங்லட் இவர்களும் ஒரு குழுவினராக மீன்பிடிக்க சென்றார்கள். ஆனால் மறுநாள் காலை இவர்கள் மீன் பிடித்துவிட்டு கரைக்கு திரும்ப மாட்டோம் என்பது படகில் ஏறும் போது இவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காலங்காலமா எங்களுக்கு மீன்பிடி தொழில் தான் பரம்பரை பாட்டாங்க முப்பாட்டங்காலத்துல இருந்து நாங்க மீன்பிடி தொழில தான். நான் ஒரு 15-16 வருஷமா மீன்பிடி தொழில் தான் பாத்துக்கிறது ராமேஸ்வரத்துல. வேற ஊருக்கு நான் போனது கிடையாது. ராமேஸ்வரத்துல தான் நான் தொழிலே பாத்துக்கிறது. கடத்தொழில் யாரும் விரும்பி செய்யறது இல்ல. எங்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற தொழில் தெரியாது. என்ன படிப்பு இல்ல, அவ்வளவா படிக்கல. எங்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற தொழில் தெரியாது. படிச்சிருந்தா தான் வேற வேலைக்கு போக முடியும். அதனால எங்களுக்கு கடத்தொழில் தான் காலம் ஃபுல்லா. இரவு 11 மணி அளவில் நடுக்கடலில் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இவர்கள் 5 பேரையும் இலங்கை ராணுவம் நடு இரவில் எந்தவித அறிவிப்பும் இன்றி கைது செய்தது. ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததற்காக கைது செய்யப்படுவது போலத்தான் தாங்களும் கைது செய்யப்பட்டிருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பேரிடியாக வந்தது இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு. 11 மணி இருக்கு. நேவி எங்களை பெரிய நேவி நிப்பாட்ட சொன்னாங்க. நிப்பாட்டினா அடுத்து இன்னொரு சின்ன நேவி எங்க சைட்ல அணைச்சிட்டு இப்ப கடல்ல வலை கடைஞ்சு வலை எடுக்க சொன்னாங்க. வலை எடுத்தோன்னு எங்களை சேட்டலைட் எல்லாம் கலட்டி செக் பண்ணாங்க. என்ன கொண்டு வந்த, யாரை பார்த்த அப்படின்னு கேட்டாங்க. நாங்க கடலுக்கு தான் மீன் பிடிக்க வந்தோம். மீன் எல்லாம் இருக்கு. நாங்க பிடிச்ச காலையில இருந்து அந்நேரம் வரையும் பிடிச்ச மீன் நிறைய இருந்தது. இறாலு, மீன், நண்டு எல்லாம். அதை பார்த்தாங்க. அப்படி வலை எடுக்க சொன்னாங்க. வலையை எடுத்தோம். வலையில உள்ள அந்த இதுல கிடந்த இறாலு எல்லாத்தையும் புறக்க சொன்னாங்க. புறக்கி வாங்கிட்டு விட்டுருவாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். கைது செய்த இந்த 5 பேரையும் தங்கள் கப்பலை பின்தொடர்ந்து வருமாறு ஆணை போட்டுவிட்டு சென்றவர்களை திக்கு தெரியாத காட்டில் சிக்கிக் கொண்ட மான் போல இவர்களும் பின்தொடர்ந்து சென்றார்கள். தினம் தினம் பழக்கமான கடல் வழி அன்று இவர்களுக்கு புரியாத புதிராயிருந்தது. ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் போயிருக்கு. ஒரு இடத்துல ஒரு போட்டு தான் பிடிக்கிற மாதிரி சின்ன ஹார்பர். அந்த இடத்துல இரவுல நிப்பாட்டி எங்களை இறக்க சொன்னாங்க. இறக்கணும்னா தனித்தனியா வச்சு எங்க எல்லாரையும் கண்ணை கட்டிட்டாங்க. தனித்தனியா கண்ணை கட்டிட்டு போட்டு எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க போல, என்னன்னு தெரியல. அதோட எங்களை இறக்கி கண்ணை கட்டின மணிக்கு கையை கட்டின மணிக்கு தள்ளி தள்ளி கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஒரு இடத்துல தனித்தனியா போட்டு அடிச்சாங்க. 4-5 பேர் வந்தாங்க. யார் வந்தாங்கன்னு தெரியல. ஆனா தமிழ்ல கேட்டாங்க கேள்வி. சிங்களத்திலயும் பேசினாங்க, தமிழ்லயும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன கொண்டு யாரை பார்த்தன்னு கேட்டாங்க. சின்ன போட்டோ எதுவும் பாத்தியாங்க. நாங்க மீன் பிடிக்கத்தானே வந்தோம், மீன் பிடிக்க வந்தோம், அதுதான் சொல்லிக்கிறோம். கடைசி வரைக்கும் மாத்தி மாத்தி அடி சத்தம் கேட்கும். பக்கத்துல அடி விடும்போது அம்மா அப்பான்னு பக்கத்துல உள்ள அடி விடும்போது அதான் தெரியும். அதோட மறுநாள் சூரியன் எங்க மேல போட்டு வெயில் அடிக்கும் போதுதான் விடிஞ்சிருச்சுன்னு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு அன்னையும் கட்ட அவுக்கல, ஒன்றும் செய்யல. கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் மறுநாள் காலை வந்து விடுவார்கள் என்று இவர்களின் வருகைக்கு காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. உயிரோடு இருக்கிறார்களா, கடல் விழுங்கிவிட்டதா, இலங்கை ராணுவம் கைது செய்து விட்டதா என்று ஒன்றுமே தெரியாமல் பதைபதைப்புடன் இவர்கள் வீட்டு பெண்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள்.
27ஆம் தேதி வீட்டுல இருந்திருக்காங்க. 28ஆம் தேதி காலையில கடலுக்கு போட்டே போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கு போன் பண்ணி கேட்கும்போது இல்ல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. திரும்ப ஒரு 10 மணி ஒரு 8 மணி இருக்கும் போன் பண்ணி கடலுக்கு வா போவோம் எல்லா போட்டும் போகுது அப்படின்னு சொல்லி அப்படின்னா தான் கிளாட்வின் அன்னை போன் பண்ணி கூட்டம் தான் கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போய்தான் 28ஆம் தேதி நைட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனா எங்களுக்கு செய்தி வந்து 29ஆம் தேதி தான் செய்தி கிடைச்சிச்சு. கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் கழித்துதான் இவர்கள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்கள் வீடுகளை வந்தடைந்தது. பிடிச்ச உடனே வந்து எங்களுக்கு வந்து தகவல் கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. இப்படி வந்து போட்ட நாங்க காணும் தேடும் போது இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அந்த போதைப் பொருள் வழக்குல அதெல்லாம் எங்களுக்கு சொல்லல. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 7 நாளைக்குள்ள இப்படிலாம் வந்துருவாங்க, அங்க இருந்து வந்து நாங்க எப்படி மீட்டு தந்துருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இங்க உள்ள மக்கள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க அந்த தகவல். கைது செய்யப்பட்ட இந்த 5 பேரையும் கண்ணை கட்டி நெடுந்தீவுக்கு அழைத்துச் சென்று கையை கட்டி இருட்டில் அடித்த அடியின் தழும்புகள் இப்பொழுது ஆறியிருக்கலாம். ஆனால் அந்த அடிகள் மனதில் ஏற்படுத்திய காயம் காலம் முழுவதும் இவர்களுக்கு இருக்கக்கூடும் என்பது மட்டும் நிச்சயம். இலங்கை நீதிகளை பிடிச்சிட்டு போய் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சாங்க. அடிச்சு எங்களை சிறையில் அடைச்சிட்டாங்க. அடைச்சு இந்த 3 வருஷமா எங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் இன்று முதல் இருக்கத்தான் செய்யும். எதை எங்களால இப்போது வேலை எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு வெயிட்டையும் தூக்க முடியாது. ஆனா அந்த யாவும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த அடி வலி எல்லாம் இருக்கு, வலி எல்லாம் இருக்குது. 3 வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. எங்க குடும்பங்கள் நினைச்சு நான் கவலைப்பட்டதான் மிச்சம். தைரியமா சொல்ல முடியாது. எங்களுக்குள்ளேயே நாங்களே தைரியப்படுத்திக்கிட்டு நாங்க இருந்துகிட்டோம். தாங்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறோம், எதற்காக இப்படி ஒரு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே அந்த முதல் 3 நாட்களின் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக கழிந்தது இந்த 5 பேருக்கும். கைது செய்யப்பட்ட இந்த 5 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கொண்டு போய் சேர்த்த இடம் இலங்கையில் உள்ள காங்கேசன்துறை. அதாவது கைய வச்சு யாருமே அடிக்கல. கம்பும் பெரிய துப்பாக்கி அதை வச்சுதான் அடிச்சது. உடம்புல எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது, வெறும் ஜட்டி மட்டும்தான். உடம்புல எந்த ட்ரெஸ்ஸுமே எங்களை போட விடல. ஜட்டியோட தான் இப்படித்தான் இருந்தாங்க. இப்படி வச்சுதான் அடிச்சாங்க. அப்ப கூட எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மறுநாள் காங்கேசன்துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு போதை கேஸ் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியும். அந்த அடிக்கும் போது கூட எனக்கு உதட்டு மூக்கும் உடஞ்சு ரத்தமா ஓடுச்சு. காலை இப்படி கட்டி இருந்ததுனால கால் வலியை வடிஞ்சு ஓடுச்சு. காலையில 7 மணிக்கு கையை அவுத்து விட்டு எனக்கு இந்த கால் 2ஐயும் ரத்தத்தை தொடச்சாங்க. காங்கேசன்துறை நீதிமன்றத்தில் தான் இவர்களை சுற்றி பின்னப்பட்ட சதி வலை இவர்களுக்கு புரிந்தது. செய்வதறியா தவித்த இவர்களின் குரல் அன்று நீதியின் முன் எடுபடவில்லை. இலங்கை மீனவர்கள் 3 பேருக்கு போதைப் பொருளை கைமாற்றினர் என்ற குற்றத்தின் அடிப்படையில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நாங்க சாதாரண கேஸ் தானே, நாளைக்கு போயிடலாம்னு தான் நினைச்சுக்கிறோம். அடுத்த நாள் போயிடலாம். அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாத. அப்பதான் தெரியுது அந்த ஸ்ரீலங்காக்காரங்க தான் அந்த 3 பேரும். அவங்கள அதுக்கு மேலே நாங்க பார்த்ததும் கிடையாது. அதெல்லாம் நீங்க நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மாத்தி நிறைய பேர் வந்து விசாரிச்சாங்க, என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணிட்டு மறுநாள் எங்களை மல்லாகம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்தினாங்க. அப்போ மல்லாக நீதிபதிட்ட அவங்க கேட்டாங்க, இன்னும் 5 நாள் நாங்க கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி. அதோட ஒரு 5 நாள் பருத்தித்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னார். மறுநாள் எங்களை பருத்தித்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கேயும் வச்சு விசாரிச்சாங்க. என்ன நடந்துச்சு கேட்டாங்க. நாங்க இதைத்தான் மீன் பிடிக்க வந்தவங்க தான் சொன்னோம். அதில் அங்கே 3 நாள் முடிஞ்சு 4வது நாள்ல சரி எங்களை கொண்டு மல்லாக நீதிபதி வீட்டுக்கு, அன்னைக்கு சனிக்கிழமை நினைக்கிறேன், கோர்ட் இல்லாத நாள்னால அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அவர் எங்களை யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அடிக்க சொல்லி உத்தரவு விட்டார். காங்கேசன்துறை நீதிமன்றத்தில் இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் இவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தை இவர்களை அன்று உயிரோடு வைத்திருந்தது. யாழ்ப்பாணம் சிறையில் இருந்த இவர்கள் இன்று வெளிவந்து விடுவோம், நாளை நாடு திரும்பி விடுவோம் என்று காத்துக் கொண்டிருந்தவர்களை காலம் ஏமாற்றிக் கொண்டிருந்தது. இவர்கள் வீடுகளிலும் இவர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கடையில எங்களுக்கு அங்க வந்து எங்களை இந்திய அரசாங்க பிரதிநிதியா, தமிழ்நாடு அரசாங்க பிரதிநிதியா
எங்க அப்பா அருளானந்தம் சொல்லி எங்க மீனவர் சங்க தலைவர்கள் ஒரு ஆள் தெரிஞ்சு அவங்க கவர்மெண்ட் மூலமா தமிழக அரசு மூலம் நியமித்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களை வழக்கு நடத்துறதுக்கு எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு அவங்கள வந்து கேட்கும்போது அவங்கள்ட்ட தான் கேட்டு நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எங்களுக்கு வழக்கு நேரத்தில் வந்து இடையில ஒரு வழக்கு விட்டு 2 வழக்கு விட்டு வந்து போயிட்டு எங்களுக்கு வக்கீல் பிடிக்கிறதோ அவங்களுக்கு உண்டான செலவு எல்லாம் கவர்மெண்ட் மூலமா அவங்க தான் எங்களுக்கு பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தான் எங்க குடும்பங்கள் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு அந்த விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வருட ஏமாற்றத்திற்கு பின் கொழும்பு வெலிக்கடை சிறைக்கு இவர்கள் 5 பேரும் மாற்றப்பட்டார்கள். வெலிக்கடை சிறையில் வெளிநாட்டு கைதிகள் பிரிவில் தனியாக அடைக்கப்பட்ட இந்த 5 பேரின் தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது. வெளிச்சம் தெரிந்து கொண்டிருந்த சில வழிகளும் சிறிது சிறிதாக அடைக்கப்பட்டன. காலம் முழுவதும் இலங்கை சிறையில் கடந்து போய்விடுமோ என்கிற பயமும் இவர்களை தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. நாங்க வெலிக்கடை சிறைச்சாலைக்கு போனது வந்து 2012 11வது மாசம் 2012ல 11வது மாசம் நவம்பர் மாசம் 1ஆம் தேதி அங்க போனது. 7ஆம் தேதி கலவரம். நாங்க போய் 7 நாளுக்குள்ள எங்களுக்கு ரிமாண்டு தனி வார்டு கொடுத்திருந்தாங்க. அதுல சிங்களவானுங்க தான் ஃபுல்லா, தமிழ் கிடையாது. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தாங்க. அந்த வார்டில் போய் நாங்க இருந்தோம். ஒரு 7 நாளைக்கு அப்புறம் வந்து கலவரம் வந்து அந்த கலவரத்துல வந்து எல்லாரையும் காப்பு போட்டு வெளியே சிறைச்சாலைக்கு வெளியே எடுத்து வார்டை ஃபுல்லா செக் பண்ணாங்க. போன் இருக்கா காசு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்ப பெரிய கலவரம். அந்த கைதிகளுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடந்து அதுல 100கணக்கான உயிர் போச்சு. அதுல வந்து எங்களுக்கு அந்த நைட் வந்து ஃபாரின் வார்டுன்னு ஒரு வார்டு இருக்கு. அந்த வார்டுல வந்து படுக்க வச்சனாலதான் எங்களுக்கு உயிர் தப்பி. அதே நேரம் இவர்களின் குடும்பமும் நடுக்கடலில் தத்தளிக்கும் படகு போல வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன என்பது தெரியாமல் காலத்தை தள்ளிக் கொண்டிருந்தனர். சிறைக்கு சென்றவர்கள் என்று தமிழகம் திரும்புவார்கள் என்று ஒவ்வொரு நொடியும் வாசற்கதவை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தனர். இருந்தாலும் தமிழக அரசின் பொருள் உதவியால் இந்த 5 பேரின் குடும்பங்கள் தங்களின் வயிற்று பசி போக்கிக் கொண்டிருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்க நாள் ஆக ஆக போதைப்பொருள் கடத்தினதாக விடமாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தட்டா ஓடி ஓடி எல்லார்ட்டையும் போய் பார்த்தேன். எல்லாரும் வந்தாங்க. இல்லம்மா வந்துருவாங்க, 6 மாசம் ஆகும் அப்படி ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட்டு சொல்ல உளவுத்துறையில இருந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. போதைப்பொருள் தொடர்ந்து இருந்தாங்கன்னா நாளாகும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாள் ஆக ஆக நாங்க எல்லா இடத்துலயும் முறையிட ஆரம்பிச்சோம். நிரபராதி அப்படின்னு எல்லாருமே ஒரு நிரபராதி, அவங்க நிரபராதியை தண்டிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லா இடத்துலயும் போனோம், அழுதான் பார்த்தோம். வருஷக்கணக்காயிட்டு, 1 வருஷம் ஆயிட்டு. 6 மாசம் வந்துருவாங்க. 1 வருஷம் ஆயிட்டு, மறு வருஷம் ஆயிட்டு. அம்மா வந்து எங்களுக்கு படி கொடுக்கறதுக்கு நான் மாசம் மாசம் பணம் அனுப்புற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க ஒரு நிரபராதி. அவங்க வந்து எல்லாத்துலயும் விசாரிச்சுட்டு போகும்போது எல்லாம் சிஐடி ரிப்போர்ட்ல இருந்து ஒரு நிரபராதின்னு வந்த ஒரு படி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு மாசம் மாசம் அனுப்புறாங்க. கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு அம்மா எல்லா உதவியும் செய்யறாங்க. சிறையில் இருந்த 5 பேரின் குடும்பத்தினரின் மனநிலையும் இந்த சூழ்நிலையில் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது. 2வது முறை கருவுற்று கணவனை பிரிந்து மிகுந்த கஷ்டங்களுக்கு இடையில் பிரசவித்த பெண், மகன் மீது போதைப் பொருள் வழக்கு என்று கேட்டு அதிர்ச்சியுற்ற தாய், அதிர்ச்சியில் கருக்கலைந்த மனைவி, இளம் தம்பியின் வரவை எதிர்கொண்டு இருக்கும் அக்கா என்று ஒவ்வொருவரும் தங்கள் ரத்த சொந்தங்களை எதிர்பார்த்து காத்திருந்து 2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அன்னைக்கு மனநிலைமையே யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஆஸ்பத்திரி போய் எப்படி 2வது ஒரு கன்சீவ் ஆகிற ஒரு சூழ்நிலை தெரிஞ்சது. நானே போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், 50-60 நாள் ஆச்சு மாமா, 2 மாசம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேள்விப்பட்டு தான் போனாங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு பேச்சும் வரல, எதுவும் பண்ணவும் முடியல. என்ன ஒரே மயக்கம். இந்த சூழ்நிலையில தான் இருந்தேன். சாப்பாடுன்றது 1 வாரம் எனக்கு கிடையாது. இப்படியாக போய்கொண்டிருந்த நிலையில் இவர்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று ஊடகங்களில் வந்த செய்திகளும் புதிய மத்திய அரசின் முயற்சிகளும் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கும் இவர்களின் குடும்பங்களுக்கும் ஓரளவு நம்பிக்கை விதைத்தன. அந்த நம்பிக்கை தந்த சந்தோஷத்தோடு அக்டோபர் 30 இந்த 5 பேரும் கொழும்பு நீதிமன்றம் சென்றனர். நாங்க இந்த 1.5 வருஷம் 1.25 வருஷமா விசாரணை முடிஞ்சு அக்டோபர் 30ஆம் தேதி 2014 தீர்ப்புன்னு சொல்லுமா ரொம்ப நம்பிக்கை. எங்களுக்கு வாதாடின லாயர்ல இருந்து எங்களுக்கு வேற இந்திய எம்பசி வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையா தான் சொல்லியிருந்தாங்க.
நம்ம கேஸ் நமக்கு சாதகமா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க விடுதலை ஆயிடுவீங்க, ரிலீஸ் ஆகி போயிடலாம். அந்த நம்பிக்கையில் நாங்க ரொம்ப சந்தோஷமா போனோம். எல்லாத்தையும் எங்க ஜெயிலுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் 2 வருஷமா 3 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போமே, எல்லாத்தையும் நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட போனோம் கோர்ட்டுக்கு. ஆனால் அத்தனை தமிழ் மக்களின் நம்பிக்கைகளும் வைத்து போவது போல் ஒரு தீர்ப்பு அக்டோபர் 30 அன்று தமிழக மீனவர்களுக்கு எதிராக எழுதப்பட்டது. ஜீரணிக்க முடியல என்னால. தப்பு செய்யாம அப்பெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அழுது கண்ணீர் வெளியில விடவா இல்ல கண்ணீரை உள்ள அடக்கவான்னு தெரியல. ஏன்னா நம்ம கத்துனோம்னா அம்மா சுகர் பேஷண்ட் அவங்க கத்துவாங்க, அங்கட கத்துவாங்க அப்படின்னு துக்கத்தை அடக்கிக்கிட்டு தான் நான் வெளியில பேசுறேன். கடைசி மாசம் 30ஆம் தேதியில அந்த தூக்கு கயிறு என் பிள்ளைய முகத்தான் காமிச்சாங்க. தூக்கு கயிறு கொண்டு வச்சு தூக்கு வரக்கும் நாங்க அழுதான் தவிச்சோம் எல்லாரும். அதோட எல்லாரும் போய் வரண்ட தங்க ஓடி போய் எல்லாருமா மக்கள் எல்லா இடத்து மக்களும் வந்துட்டாங்க. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது புரியாமல் புழுவாய் தவித்துக் கொண்டிருந்தனர் அந்த 5 பேரும். அதுவரை ஒரே சிறையில் இருந்த 5 பேரும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவன் தனித்தனி சிறையில் மற்ற குற்றவாளிகளுடன் அடைக்கப்பட்டனர். அந்த நேரத்துல நான் சொன்னது, எங்க 5 பேரையும் சுட்டுக் கொள்ளுங்க சார், எங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை, செய்யாத தப்புக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லி அந்த ஜெயில் கார்டுல நான் தான் சொன்னேன், எங்க 5 பேரையும் சுட்டுக் கொள்ளுங்க, நாங்க வாழ விரும்பல, எங்களை கொன்றுங்க அப்படின்னு, செய்யாத தப்புக்கு எங்களுக்கு மரண தண்டனையா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மனிதனுக்கு மரணம் என்பது இயற்கையே. ஆனால் செய்யாத குற்றத்திற்காக இன்னொரு நாட்டில் 3 வருடம் அலைக்கழிக்கப்பட்டு தங்கள் தரப்பு நியாயங்களை வைக்க சரிவர வாய்ப்பும் தராமல் தூக்கு தண்டனை என்று கேள்விப்பட்டவுடன் இந்த 5 பேரின் மனநிலை சொல்லி புரியாது. என்னுடைய மனநிலை என்னால சொல்லக்கூடிய நிலையில இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப அழுத வச்சு கிடந்தேன். தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் நியூஸ். அவங்கள்ட்ட ஒரு 12 மணிக்கே நான் போன் பண்ணி கேட்டுட்டேன். ஏன்னா 12 மணிக்கு கோர்ட்டு முடிஞ்சிடும் அப்படின்றத எனக்கு தெரியும். அந்த 12 மணிக்கு நம்ம ரிசல்ட் கேட்டோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு போன் பண்ணி இலங்கையிட்ட இருக்கும் போதே அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கறேன், என்ன தாத்தா சொன்னாங்க அப்படின்னு. தண்டனை விதிச்சிருக்காங்கம்மா, நான் மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ண போறேன் அப்படின்னு. நான் எதிர்பார்த்தது என்ன 3 வருஷம் தண்டனை ஏற்கனவே அனுபவிச்சுட்டாங்க, இன்னும் ஒரு 2-3 வருஷம் போடுவாங்க, இந்த 3 வருஷம் கஷ்டத்தை சமாளிச்சுட்டோம், இன்னும் ஒரு 3 வருஷம் சமாளிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி போன் பண்ணி கேட்கிறேன். போன் பண்ணிக்கிட்டு எத்தனை வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டேன். ஆனா அப்ப கூட அவங்க இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. டக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை, எத்தனை வருஷம் இல்ல மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த தேதியில் இருந்து 5 பேரும் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து தாங்கள் விடுதலை ஆகிவிட மாட்டோமா என்று எதிர்பார்க்க ஆரம்பித்தனர். தங்களுக்காக இனி இருப்பது தூக்கை எதிர்த்து மேல்முறையீடு என்ற ஒற்றை கதவு மட்டுமே என்று உணரத் தொடங்கினர். அதுக்கடையில 2 நாள் 3 நாள் கழிச்சு இந்திய தூதரத்துல இருந்து வந்துட்டாங்க. இங்க எங்க மக்கள் போராட்டங்களும் அது ரொம்ப பயங்கரமா நடத்திட்டு இருந்தாங்க. போல இந்திய தூதரம் உடனே சொல்லிச்சு, கவலைப்படாதே, உங்களை டிரான்ஸ்பர் முறையில கொண்டு போறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், இதை பத்தி ஒன்னும் நினைக்காதே, சீக்கிரமா வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு அற்புதம் நிகழ்ந்து விடாதா, இலங்கை சிறையில் இருந்து சொந்த மண்ணிற்கு திரும்பிவிட மாட்டோமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் இந்திய அரசின் பகீரத முயற்சியாலும் தமிழக மக்களும் தமிழக அரசின் போராட்டத்தினாலும் இலங்கை அரசு ஒரு வழியாக பணிந்து இந்த 5 மீனவர்களையும் பொது மன்னிப்பு வழங்க முடிவு செய்தது. அக்டோபர் 30 தூக்கு அறிவிக்கப்பட்ட 18 நாட்களுக்கு பிறகு இவர்கள் அனைவரையும் பொது மன்னிப்பு மூலம் இந்தியாவிற்கு அனுப்ப இலங்கை அரசு முடிவு செய்தது. அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்க அடிக்கடி வந்துகிட்டு இருந்தாங்க, டிரான்ஸ்பர் வேணா, உங்களை முழுசா விடுதலை பண்ணி கொண்டு போயிருவோம், அதுதான் பிரதமர் பேசியிருக்காரு, எல்லாரும் தமிழக அரசுல இருந்து எல்லாருமே போராடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அடிக்கடி நம்பிக்கை கொடுத்தனால தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். இல்லைன்னா நாங்க கண்டிப்பா என்ன நிலைமையில இருப்போம்னு சொல்ல முடியாது. அதோட சொன்ன மாதிரியே அவங்களும் 18ஆம் தேதி விடுதலை பண்ணிட்டாங்க அவங்கள. அவங்க அங்க இருந்த போலீஸ் செயல் கார்டு இந்திய தூதரகத்துல எங்களை கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட இந்த 5 பேரையும் இலங்கையிலிருந்து இந்திய தூதரகம் டெல்லி அழைத்து சென்று கௌரவித்து பின்னர் விமானம் மூலம் சென்னை அழைத்து வந்து அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு அனுப்பப்பட்டனர். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொது மன்னிப்பு என்பது இன்றைய சூழ்நிலையில் இவர்களை மன்னித்துதான் விடுவித்திருக்கிறோம், குற்றமற்றவர் என்று கூறி அல்ல என்று ஒரு ஒற்றை கத்தி இன்னமும் இவர்களின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த 5 பேரும் இனி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும்
அப்படி மீறி சென்று பிடிபட்டால் யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். அடுத்து என்ன செய்யறது? இப்ப நாங்க தொழிலுக்கு போறதுக்கு எங்க போட்டுல கேட்டாலும் எங்களை இந்திய தூதரமே சொல்லித்தான் அனுப்புது எங்களை. இனிமேல் நீங்க எல்லை தாண்டி வந்து பிடிபட்டாலோ உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது, உதவிகள் செய்ய முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பிளைட்டால வர்றதுக்கு கூட இந்திய அரசாங்கம் விசா கிடையாதுன்னு சொல்லி இப்ப நாங்க தொழிலுக்கும் போக முடியாம பழசையும் நினைச்சுக்கிட்டு குடும்பத்தையும் நினைச்சிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோட இருக்கோம். தங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கடலும் மீன்பிடி தொழிலும் என்று இருக்கும் இவர்கள் இன்று கரையை கண்டாலும் கரை மீது ஏறி என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்குறியுடன் தான் இருக்கின்றனர். எனக்கு இன்னும் நான் வந்து பயப்படுறது இந்த மரண தண்டனை கொடுத்ததுதான். இன்னும் வந்து அந்த மன அதிர்வு இன்னும் எனக்கு சரியா மாறவே இல்லை. இந்த வந்து இப்ப 20 நாளுக்கு மேல ஆச்சு. அந்த கடலுக்கு அங்கிட்டு போன உடனே அந்த மன அதிர்வு வந்து இன்னும் மாறவே இல்லை. அந்த 20 நாளைக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. மீண்டும் கடலுக்கு போக முடியுமா, மீனை பிடிக்க முடியுமா, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு படகை செலுத்த முடியுமா என்கிற ஏக்கம் இவர்களின் முகத்தில் ஓடுவதை தவிர்க்க முடியவில்லை. தொழில் வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வந்து தொழில் செய்யறதுக்கு உண்டான இதுதான் வேணும். தொழிலுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் போறதுக்கு எங்களுக்கும் ஒரு மன அச்சுறுத்தல் இருக்கு. வந்தா அவங்கள அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப அனுப்பியிருக்காங்க. அதனால எங்களுக்கு கரையில ஒரு தொழில் பாக்குறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு தரணும். சாவின் விளிம்பு வரை சென்று மீண்டு வந்த இந்த 5 பேரின் வாழ்க்கையும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இந்த புத்தாண்டிலாவது புத்துணர்ச்சியும் புது மலர்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்று இவர்களுக்கு படியளக்கும் கடல் மாதாவை நாம் பிரார்த்திப்போம்.